ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி அரிசியை வச்சு எப்படி குழந்தைங்களுக்கு மைஸ் ஆயிடுதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். அந்த காலத்துலலாம் இந்த ஜவ் அரிசின்னு சொல்லுவாங்க, அதில் மைஸ் செய்யலாம். அடுத்து நம்ம சாப்பிட்ற அரிசி எந்த அரிசி இருந்தாலும் சரி அதுலேயும் மைஸ் செய்யலாம். குழந்தைங்களுக்கு இப்போது இந்த மை டப்பானால அதில் கெமிக்கல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்குவாங்க. இப்போ நம்ம சாதாரண ஸ்டிக்கர் பொட்டு வச்சாலும் அந்த மார்க் அப்படியே உழுது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டான ஸ்கின் அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குவாங்க இந்த மாதிரி தான். ஏன்னா எங்கள் பாட்டி அவங்க ரெடி பண்ணினால தான் அவங்க அதே தான் எங்களுக்கும் ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் இன்ன வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசு வரைக்கும் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இல்லை 5 வயசு வரைக்கும் கூட நாங்கள் யூஸ் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் இன்னும் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு எங்களுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பழைய காலத்து இது தான், அது எவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான. அது பசங்க கையை வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை கையில் வச்சு தொச்சு அழிச்சிக்கின்னு அது வயிற்றுல போனாலும் எந்த ஒரு இதாகாது. அரிசியிலே மை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. எங்கள் அம்மா செஞ்சு காட்டும் போது தான் நான் பார்த்துக்கினேன் இந்த அளவுக்கு இதுலேயே ஒரு மை பண்ணலாமான்னு சொல்லிட்டுன்னு. இப்போ அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி, இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த அரிசியில் தான் வேறு எதுவும் மிக்சிங் இல்லை. இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிறேன். ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா ஒரு கடாயோ இல்லை இந்த மாதிரி இரும்பு பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, இதில் இந்த மாதிரி அரிசி போட்டுட்டு அது நல்லா கருப்புன்னா அந்த அளவுக்கு அந்த கருப்பாக ஆகணும். இப்போ இந்த பேன் ஓரம் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு, அந்த அளவுக்கு ரொம்ப கரையேறுன்னு அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். அந்த அளவுக்கு வறுத்த பிறகு தான் அதில் நம்ம கண்மை பண்ணுறது அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. எனக்கே இதில் செய்யும் போது ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தான்னு போது என் பசங்களுக்கு நாங்கள் டெலிவரி ஆச்சுன்னா கூட குழந்தை பிறந்துச்சுன்னா எங்கள் பசங்களுக்கெல்லாம் நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த மை டப்பாலாம் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ண மாட்டோம். இது வச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயோ நம்மளா எண்ணெயில் தண்ணி வச்சு அழிச்சா தான் அது வரும். அந்த மாதிரி ஒரு மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கும். அதனால பசங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் ஆகாது. பாருங்க, இது நல்லா வறுக்கணும். நல்லா கருப்பாக அந்த அளவுக்கு இது வறுத்து எடுக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பாருங்கள், கலரும் மாறிட்டு இருக்கு தெரியுங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு கலரு இந்த மாதிரி நல்லா இன்னும் கருப்பாகணும். இப்போ தான் கொஞ்சம் கலரு டைம் கொஞ்சம் எடுக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு அது ஸ்டார்டிங் அந்த அரிசி வறுக்கும் போது எவ்வளோ நல்லா ஸ்மெல்லு வரும் பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கணும். இதனால் வீடு பூரா போக கூட வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இது கருப்பாக இன்னும் கொஞ்சம் பாருங்கள், அது அரிசி இது லைட்டாக கொஞ்சம் கலரு தெரியுது, இன்னும் கருப்பாகணும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி வறுக்கும் போது இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சரி எதுவுமே வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த அரிசியும் தண்ணி இதை வச்சு தான் ஒரு கண்மை செஞ்சு பசங்களுக்கு அது எப்படி செஞ்சு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு 3-5 வயசு வரைக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி வச்சு விடலாம். நீங்கள் இந்த அரிசியில் தான் செய்யணும்ல, ஜவ் அரிசியில் கூட செய்யலாம். ஜவ் அரிசியில்னா ரொம்ப சீக்கிரம் ஃபுல்லாக ஒரு மாதிரி எல்லாம் ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கருப்பாயிடுச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஜோராக ஊற்றுனீங்கன்னா டைரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க சொல்கிறேன்னா, இப்போ நல்லா வறுத்து இருக்குது இல்லைங்களா, அது நல்லா இதில் இந்த ஒரு கிளாஸ் தண்ணி 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சுண்டி போயிடணும். 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும். அதனால் ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இப்போ நீங்கள் அதனால் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க அந்த அரிசி கருப்பாக இருக்கிறதெல்லாம் ஃபுல் நல்லா வெந்துடும்.
இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சிட்டு நல்லா பவுடராக நைஸாக கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அரிசியே நல்லா கருப்பாகிடுது இல்லைங்களா, அப்போது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கின்னு ஒரு தடவை ஜெலிச்சிக்கின்னு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். இது 1 கிளாஸ் தண்ணி வந்து 3/4 அளவுக்கு வெந்து இருக்கணும். இப்போ நம்ம வறுத்தும் போது வறுத்த அப்போவே வெந்தி இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நல்லா வேகும் போது தான் அதனால கொஞ்சம் கெட்டியாக ஆகும் போது அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ அந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது, வேறு தண்ணியும் அரிசி வேறு எதுவும் இதில் மிக்ஸ் பண்ணல. இப்போ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொச்சி வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கினா பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி கொதிக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த அரிசி அப்படி இப்படி அமுக்கிக்கிட்டே வரணும். அது எந்த அளவுக்கு கொச்சி எவ்வளோ கம்மியாகுது உங்களுக்கு அது எப்படி இது பண்ணணும் நான் காட்டுறேன். அதுக்கு முக்கியமாக வந்து இப்போ நம்ம மை செஞ்சு எதில் ஊற்றி வைக்கிறோன்னா ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை கண்ணாடி பாட்டில் அந்த மாதிரி இல்லை, கொட்டாங்கச்சி தேங்காய் உடைக்கிறதுனா இந்த மாதிரி கொட்டாங்கச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா க்ளீனாக கழுவிட்டு துடைச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி இருக்கிறது கூட இதெல்லாம் க்ளீனாக நீக்கிடலாம். இல்லை உங்கள்கிட்ட கத்தி இல்லை இந்த கரங்கல்ல கூட இதெல்லாம் வச்சு நல்லா நீக்கி ஃபுல்லாக எடுத்துடலாம். நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல, உள்ளே மட்டும் க்ளீனாக கழுவி இருக்கிறேன். கழுவிட்டு நல்லா துடைச்சி வெயிலில் காய வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட 2-3 இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா குழந்தைங்களுக்கு தினம் நீங்கள் செஞ்சு இது பண்ணலாம். ரெண்டு கொட்டாங்கச்சி ஒரு தேங்காய் வச்சிங்கன்னா 2 கொட்டாங்கச்சின்னா 2 கொட்டாங்கச்சியில் நீங்கள் ஊற்றி இதில் ஃபுல் ஊற்றிட்டு எப்படி இதில் ஃபுல்லாக அது இது பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா மை ரெடி. இயற்கையான மை. எந்த ஒரு மிக்சிங்கில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கு கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட் கூட ஆகாது. இப்போ கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இப்படி வச்சுருந்தோ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அழிச்சிட்டு இருக்குவாங்க, மையே இருக்காது போட்டு ஐயோ மறுபடியும் இப்போ தான் வச்சோமே அழிச்சிட்டு இருக்குது அப்படின்னுக்குவோம். அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. இது வராது. நம்மளா தொடிச்சு எடுக்கணும், தண்ணியில் இல்லை தேங்காய் எண்ணெய் வச்சு கூட தொடிச்சு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான வீட்லேயே நேச்சுரலான மை செஞ்சுன்னு உங்களுக்கு நான் காட்டின்னுக்கிறேன். கலக்கிட்டே இருக்கணும், விட்டுடாதீங்க. சிம்மில் வச்சுட்டா கலக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி பொங்குதுன்னு. தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா அந்த தண்ணியெல்லாம் ரொம்ப நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி இருக்கும் போது எடுத்துட்டோம்னா மை அளவுக்கு வராது. அதனால 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 3/4 கிளாஸு அளவுக்கு தண்ணி சுண்டணும். சுண்டும் போது இந்த அரிசிங்களை லைட்டாக இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ அடியே பிடிக்காது, அந்த அரிசியை நல்லா மையாக அரிஞ்சிடும். அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குதுனாக்கா நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் இது இதாகவோ இன்னும் நல்லா மாறும். ரொம்ப ஈஸியான மெத்தட். ஒரு தடவை கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா நம்ம பசங்களுக்கு எந்த ஒரு இதாகாது. இந்த மாதிரி இயற்கையான பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்க மொத்தம் ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த பார்க்கும் போதே தெரியும், அரிசி போடும் போது என்ன வெள்ளையாக இருந்துச்சு. இப்போ அதை வறுத்து எந்த அளவுக்கு வறுக்கணும்னு
அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப கரையேன்னு அந்த அளவுக்கு கருப்பாக இது பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு மையை நம்மளுக்கு ரெடி ஆகும். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறணும். இப்போ இந்த கொட்டாங்கஞ்சில் தேவையான அளவுக்கு இப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எடுக்கும்போது துப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு தான் வேக வச்சு நல்லா நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கணும். துப்பியாக இருந்துச்சுன்னா மை அளவுக்கு வராது. பாருங்கள், இந்த மாதிரி இப்படியே சுற்றிட்டே ஃபுல்லு இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே போகணும். வெயிலில் வச்சு ஒரு 2 ஹவர் வச்சிங்கன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பாருங்கள், அது இந்த மாதிரி ஓடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதான் அப்படியே இந்த மாதிரி ஆகும், சென்ட்ரல் நிலைக்கும். திரும்பி நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே போனோம்னா ஃபுல்லு மை ரெடி. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு நான் பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டி எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் அது வேக வச்சு நல்லா மசிஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் இது காஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அடிக்கிற வெயில் நல்லா காஞ்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் காயணும், ஈரம் இருக்குது. நல்லா காஞ்சிட்ட பிறகு எத்தனை மாதம் இருந்தாலும் இது வச்சுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு மை ரெடி. இதில் எதுனா அரிசி எதோ துப்பி இருக்க பாருங்களேன், எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்போது இது கட்டியாக இருக்குது, ஃபுல்லு காஞ்சிச்சுன்னா நம்ம குடிக்கிற தண்ணி கொஞ்சமாக இந்த இடத்துல இப்படி தொட்டுட்டு அந்த இடத்துல லைட்டாக இப்படி பண்ணோம்னா இந்த மாதிரி மை ரெடி ஆயிடுச்சு. நல்லா காஞ்சி தேவையான அளவுக்கு ஒரு ட்ராப் தண்ணி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். கையில் தேய்ச்சோம்னா அவ்வளோ நல்லா மை ரெடி. பாருங்கள், இந்த அளவுக்கு அரிசி கொஞ்சம் கூட தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். எவ்வளோ சிம்பிளாக ஒரு சூப்பரான மை ரெடி பாருங்கள். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே பசங்க அழைச்சா கூட போகாது. ஏன்னா பசங்க கை அங்கங்கே வச்சு இந்த கண்ணுத்துலலாம் இது போகாது. அப்படி போனாலும் அவங்க கையில் வாயில் அவங்க இது பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியிலே குழந்தைங்களுக்காருக்குன்னு இயற்கையான மை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதே அரிசி மெத்தட் தான், ஜவ் அரிசி கூட அதில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது காஞ்ச பிறகு உங்களுக்கு தண்ணி ஊற்றினாலும் அது அழியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரல் பொருள் இது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, நான் எப்படி காட்டினேன் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு கூட நீங்கள் பவுட்ரு இது எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நானும் இது ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி நான் பண்ணேன். அது நல்லா வேக வைக்கும் போதே நம்ம அந்த ஸ்பூன்ல கரண்டியில் நல்லா அது மசிஞ்சுக்க அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.